ஹலோ கைஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹெல்மெட்டில் வந்து ஆக்ஷன் கேமோட மவுண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லியிருக்கேன். நானே இப்போ தான் கற்றுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு எம்சீல் தேவை. அதில் வந்து ரெசினும் ஹார்ட்னர்னு இருக்கும். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பால் சைஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டேப் எடுத்துக்கிட்டிங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ணிடுங்க. இது என்ன ரீசன்க்குனா வந்து உங்களுக்கு ஹெல்மெட் டைரெக்டாக அதில் ஒட்டாது. நம்ம 3mm டேப் போட்டு தான் ஒட்டுவோம். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறது இந்த மவுண்ட் தான். இதை எடுத்து டைரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி தான் வீடியோஸ்லாம் பார்த்தேன் நானும். இது வந்து என்ன ரீசனுக்காக டைரெக்டாக ஸ்டிக் பண்ணாமல் பண்ணுறோன்னா, நம்ம ஹெல்மெட்லாம் பார்த்திங்கன்னா கர்வாக இருக்கும். ஸோ அந்த கர்வில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த எம்சீல் போடுறோம். இது கொஞ்சம் விட்டால் அப்படியே ஹார்டாகிடும். ஸோ காயத்துக்குள்ளே ஒட்டிடணும். இப்போ மவுண்டில் அதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக கரெக்டாக ஹெல்மெட்டில் எந்த இடம் பார்த்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைட் கொடுத்துருங்க. நீங்கள் எப்படி பண்ணும்போது கரெக்டான டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களாமோ அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒட்டிட்டாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எக்ஸஸ் எதுனா இருந்ததுன்னா அதை அப்படியே நைஃப் வச்சு கட் பண்ணிடுங்க உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா. டைட் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்பில் வந்து அது வந்துடும். இப்போ இதுதான் ஹெல்மெட் வச்சுக்கோங்க. இது கர்வாக இருக்குல்ல, அந்த ஷேப்பில் போயிட்டு அந்த எம்சீல் ஃபிட் ஆகிடும் கரெக்டாக. ஸோ இல்லைன்னா கீழே பார்த்துக்கோங்க, அந்த கேப் இல்லைனாலே மோஸ்ட்லி ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி தான் நினைக்கிறேன். நானே பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இல்லை அங்கே ஓல்டு இருக்கும், அங்கே ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல மவுண்ட் இந்த கிளிப் வந்து உட்கார இடத்துல அந்த எம்சிலாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா காஞ்சிஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா ஃப்ளாட்டாக இருந்தால் தான் வந்து இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட்டு எம்சீல் பேக் ஒரு டேப் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு அந்த எம்சீல் போட்டு அதில் வந்து மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதான் சொன்னேன், அந்த ரீசனுக்காக தான் கர்வ் வந்து ஸ்டிக் பண்ண முடியாது டைரெக்டாக, அதனால தான் இது. ஸோ இது வந்து எப்படியும் 24 hours காயணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ 24 hours கழித்து பார்ப்போம் நாளைக்கு. இது வந்து நெக்ஸ்ட்டு இது நேற்று ஸ்டிக் பண்ணது வந்து நைட்டே நான் பிச்சுட்டு நேற்று நைட்டு நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பிச்சுட்டு 3mm டேப் அது சைஸ் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிடலாம்ல. ஒன்றுமே இல்லை, நேற்று வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு எம்சீல் போட்டு இப்படி ஸ்டிக் பண்ணியிருந்தோம். நான் வந்து நைட்டே ட்ரை ஆனதுனால அதை எடுத்துகிட்டு 3mm டேப் மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த 3mm டேப் வாங்கி கரெக்டாக அந்த மோல்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டிக்கரை பிச்சுட்டு ஹெல்மெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நான் கேமரா மாட்டி காமிக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மவுண்ட்லேயும் ஒட்டி வச்சுருக்கேன். எதுக்குன்னா யூஸ் ஆகுமே சொல்லிவிட்டு, ஐ மீன் பைக்கில் ஸ்டிக் பண்ணலான்னா. ஸோ அவ்வளோதாங்க, பிச்சாச்சு. கரெக்டாக ஆங்கிள் பார்த்து ஒட்டிடுங்க. நல்லா தொடச்சிட்டு
ஸோ இப்போ வந்து நான் மேலே தான் வச்சுருக்கேன். கரெக்டாக டைரெக்ஷனும் ஆங்கிளும் பார்த்து ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களே தெரியும், நான் வெறும் அந்த ஸ்டிக் பண்ணதை தான் பிடிச்சிருக்கேன். அது எப்படி ஹெல்மெட்டை கிராப் பண்ணியிருக்கேன், ஐ மீன் ஸ்ட்ராங்காக, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் 3mm டேப்னால. ஸோ மோஸ்ட்லி மவுண்ட்டுக்கு எல்லாமே அவங்க 3mm தான் தருவாங்க. நான் இது வீட்டில் இருந்தது தான் போட்டு ஓட்டினேன். ஸோ கைஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டிக் பண்ணிட்டா கேப் எதுவுமே இருக்காது, கர்வ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருந்தால அதான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எதுக்கு வாங்கியிருந்தேன்னா, சப்போஸ் நல்ல ஒரு சீனிக்கான பிளேஸ்லாம் போயிருந்தோன்னா அங்கே வந்து அந்த கேமரா அவ்வளோவா கேப்சர் ஆகுது. ஸோ வந்து என் மொபைல் வந்து செம்மையாக இப்போ கூட நான் என் மொபைலில் தான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன், அதனால் கேப்சர் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம ஹெல்மெட்டில் வந்து இந்த மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைலை டேரெக்டாக அதில் வச்சிடலாம். ஸோ எனக்கு மைக் கனெக்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். ஜஸ்ட் 300 தான், அமேசானில் தான் வாங்கினேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் இமேஜாக போடுறேன். ஏன்னா கேமராவே அதான், அதை எடுத்துகிட்டேன்னா உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ இமேஜில் போடுறேன், இல்லை வீடியோவாக போடுறேன் லாஸ்ட்டில். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஜேவுக்கு 2 கனெக்டர் அண்ட் எக்ஸ்டெண்டட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அது ஒரு 2 ஸ்க்ரூஸ். இதான் நான் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேமு, நாய்ஸ் பிளேன்னு ஒரு பிராண்டு. ஓகே, ஒன்றுமே எல்லாத்துக்கும் இது ஓகே தான். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப கேவலமாக ஆங்கிள் வந்துருந்துச்சு, அந்த ரீசனுக்காக தான் இதெல்லாமே வாங்கினேன். இந்த எக்ஸ்டெண்டர் எல்லாமே வந்து 399 நினைக்கிறேன். 2 எக்ஸ்டெண்டடு, ஒரு ஜேவுக்கு 2 ஸ்க்ரூஸு. ஸோ ஃப்யூச்சரில் கூட நமக்கு யூஸ் ஆகும்ல, வேறு எங்கன்னா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. சரி, அதனால் சரி வாங்கிப்போமே அப்படின்ட்டு வாங்கிட்டேன் இதையும். நெக்ஸ்ட்டு கேமராவை ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ கைஸ் இப்படி தான் இருக்கும். கேமரா ஃபிக்ஸிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது உள்ள வெயில் வந்துச்சு. ஓகேல. ஸோ இதாங்க ஃபிக்ஸிங்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு கூட வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இல்லை கொஞ்சம் லீன் பண்ணனாலும் ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து செம்ம யூஸ் சீரியஸாகவே பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு நான் வந்து மொபைல் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, சும்மா ஒரு கிளிப் மாதிரி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். அதோடு தான் கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆங்கிள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும், மற்றபடி வீடியோலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காது. ஃப்யூச்சரில் வாங்க ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக GoPro. ஸோ இதான் என் ஆங்கிள் கைஸ். இப்போ வந்து செம்மையாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வரும்னு நினைக்கிறேன் இனி வீடியோஸ். பை கைஸ். இதான் கைஸ் வீடியோ. இப்படி தான் இருக்கும் ஆங்கிள். ஸோ உங்களுக்கு நான் சும்மா நடந்து காமிக்கிறேன். அப்படியே ஒயிட் ஆங்கிள் போட்டிங்கன்னா